உங்களுக்கு நான் பணம் காசு நீ எந்த உதவியும் செஞ்சது இல்லடா. ஆனா உடம்பால நாயா உழைச்சிருக்கேன்டா. அதெல்லாம் மறந்துட்டியா? யோ நாய் சொல்லிட்டேல, நாய் எங்க கட்டி வைப்பாங்க? வீட்டுக்கு வெளியில கட்டி வைப்பாங்க. வளன்னு பேசிக்கிட்டு இருக்காது. நீங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு நான் குமார் கிட்ட சொல்லவே இல்லை. அந்த வீட்டுல இருக்கிற அந்த சஞ்சய் போட்டோவையும் இங்க இருக்கிற இந்த குமாரியும் நீ முடிச்சு போட்டு பார்க்கணும்னு நினைக்க கூடாது. முடிச்சு போட்ட உன் கதையை முடிச்சிருவேன். நியாயம் கேட்க போன ஒண்ணு புடிச்சு வெளியே தள்ளி இருக்கா. விடமாட்டேன், நான் அந்த சுதர்சனை விடமாட்டேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் அவனை விடமாட்டேன். சுதர்சன், எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், சகல வசதிகளோட சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இந்த சக்கரவர்த்தி என்ன வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். ஆம பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்படாதுன்னு சொல்லுவா. ஏற்கனவே இந்த ஆத்துல அமீனா பூந்தாச்சு, இப்ப ஆமையும் பூந்துடுத்து. வெரி குட் வெரி குட். கரெக்டா சொன்னேன். அமீனா ஆமை இது ரெண்டும் சேர்ந்து உங்களோட ஒரே உருவத்துல இந்த ஆத்துக்குள்ள வந்திருக்கு. என்னடா சொல்ற? உன்னத்தாயா சொல்றேன். என்னடா ஒரு மேல எல்லாம் கூப்பிடுற? தொடாத. உனக்கு என்ன என் மரியாதை வேண்டி கிடக்கு? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? டேய், நான் உனக்கு மாமா முறடா. ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல? அந்த மரியாதை தான் உனக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. டேய் சுதர்சன், சின்ன வயசுல இருந்து நரசிம்ம மாமான்னு என்ன சுத்தி சுத்தி வருவியேடா. அதெல்லாம் மறந்துட்டியா? டேய், உங்களுக்கு நான் பணம் காசு நீ எந்த உதவியும் செஞ்சது இல்லடா. ஆனா உடம்பால நாயா உழைச்சிருக்கேன்டா. அதெல்லாம் மறந்துட்டியா? யோ நாய் சொல்லிட்டேல, நாய் எங்க கட்டி வைப்பாங்க? வீட்டுக்கு வெளியில கட்டி வைப்பாங்க. வளன்னு பேசிக்கிட்டு இருக்காது. யாருன்னு எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. துளசி பாத்தியம்மா என்ன சொல்றான் பாத்தியா? என்ன ஞாபகம் இல்லையா? கரெக்ட் தான். தாயா வளர்த்த ரங்கநாயகி அம்மாவையே ஆத்த விட்டு விரட்டி அடிச்சுட்டானே, அவனுக்கு என்னையா ஞாபகம் வரப்போகுது? ஞாபகம் வராதுதான். தண்டச்சோறு சும்மா பேசிக்கிட்டு. என்னங்க பெரியவரப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்தாடா பெரிய மனுஷன். எந்த ஆத்துல சோறு கிடைக்கும்னு அலையிறவன். வயசுல போட்டு பெரிய ஆளா இருந்தா பத்தாது, புத்தியிலும் இருக்கணும். ரங்கநாயகி மட்டும் இல்ல, ஊரு ஃபுல்லா மிளகா அரைச்சிட்டான். இப்போ என் தலையில வந்து மிளகா அரைக்க பாக்குறான். போறண்டா போறோம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்டா. அதிகமா பேசுற, மரியாதையா போயிடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போறேன்டா, போறேன். இங்க உட்காந்து விருந்து சாப்பிடுவா வந்த உன்னை கருவியா வச்சுன்னு உங்க அக்காவை வீட்டை விட்டு துரத்துனான்ல அவன். உன்னை துரத்துக்கு எவ்வளவு நேரம் தான் ஆக போறது? அதை சொல்லிட்டு போலாம். போதும் சொல்லிட்டால போ. நீ என் கூட சேர்ந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்க. ஆமாண்டா, இல்லைன்னு சொல்லியே நான் திருந்திட்டேன், நீயும் திருந்துடா. உன் வயசு வரும்போது நாங்களும் திருந்துவோம். போதுமா? நீங்க மட்டும் லேட்டா திருந்துவீங்க, நாங்க மட்டும் இப்பவே திருந்தணுமா? ஓயா, விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவா. உனக்கு தெரியாமலே நீ நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கடா. தெரிஞ்சு கொண்டாதான் தப்பு. தெரியாம தானே பண்ணிட்டு இருக்கேன், அது தப்பே இல்ல. போ. போறேன்டா, போறேன். நீ குழந்தை குட்டி கூட நல்லா. சத்தியமா நான் நன்னா தான் இருப்பேன். போங்க. ஓயா, வீடு வாங்கினது வந்துட்டான் அட்வைஸுக்கு. இப்படி வா. வாடா. இந்த ஆத்துல உனக்கு இப்ப எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோ. கம், நீ பாக்குறியா எப்படி டெக்கரேட் பண்ணுவோம்? அப்படி பண்ணிக்கோ. வா, கம் 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 கம். லெட்ஸ் கோ. துளசி, பஞ்சாங்கத்துல நல்ல நாள் பார்த்து சொல்லு. பால் காய்ச்சி இந்த ஆத்துக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே?
குமார், ஏதாவது குடிக்கிறியா? பாட்டி, அந்த போட்டோல இருக்கிற பையனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் பாட்டி? துருவி துருவி விசாரிச்சேன், ஒரு துப்பும் கிடைக்கல. அப்படின்னா அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதா? நான் யாருன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாதா? அவசரப்படாத. அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அவருக்கு உறவுக்காரங்க இல்ல. எல்லாருமே ஒரு வகையில அவர்கிட்ட என்னமோ அன்பு செலுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு புரியல. அவங்க எப்படியோ போட்டோம், அந்த வீட்டுல என் உருவத்தில் போட்டோ இருக்க, அதை பத்தி விசாரிச்சியா? அதை பத்தி விசாரிக்காம இருப்பனா? ஐயாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான். வேற யாரும் கூட பிறந்த சகோதரன்னு யாரும் இல்ல. அந்த பிள்ளையும் விபத்துல இறந்து போயிட்டானா. விபத்து எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அதெல்லாம் விசாரிச்சியா? என்னப்பா இப்படி அவசரப்படுறேன்? நான் அந்த பிள்ளைய பத்தி இவ்வளவு தூரம் விசாரிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு என் மேல சந்தேகம் ஏற்படாதா? அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சிட்டு வரேன். பாட்டி, இங்கதான் இருக்கியா? நீ வசமா மாட்டிக்கிட்ட. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா 3 மாசம் வாடகை கொடுக்கல, பணத்தை எடு. இப்பதான் நான் புது வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பெரிய இடம், கை நிறைய சம்பளம். மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். இவ்வளவு நாளா வீடு வீடா போய் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் என்ன பண்ண? அதெல்லாம் கைக்கும் வாய்க்குமே சரியா இருந்ததுயா. மிச்சம் எதுவும் வைக்க முடியல. முன்ன தனியா இருந்த, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த. நானும் முன்ன பின்ன பார்க்காம வாடகை வாங்கிட்டு இருந்தேன். இப்பதான் குத்துக்கல்லாட்டம் பேரன் இருக்கான்ல, அவனை வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? இல்ல சார், நான் வேலைக்கு போறேன்னு தான் சொல்றேன். ஆனா பாட்டி தான் என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பாட்டி, யார் இவரு? என்ன பிரச்சனை? அது இந்த வீட்டுக்காரரு வாடகை கேட்டு சத்தம் போடுறாரு. அதெல்லாம் இங்க சகஜம். மதியம் கூட மளிகை கடைக்காரரு பாக்கி பணம் கேட்டு கூட கத்திட்டு போனாரு. என்ன பண்றது, கேட்டுக்க வேண்டிதான். என்ன குமார் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? வாடகை பாக்கி, மளிகை பாக்கி இதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் போய் உங்ககிட்ட எப்படி சொல்றது? என்ன நீங்க எங்களை அந்நிய மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நாங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தானே. குமார், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அதை பார்த்துட்டு எங்களாலையும் சும்மா இருக்க முடியாது. வீட்டுக்கார, உங்களுக்கு எவ்வளவு பாக்கி? தம்பி, எங்க கஷ்டம் எங்களோட போகட்டும். அடுத்த மாசம் எல்லா கடனையும் அடைச்சிடுவேன். அப்போ ஒருத்தரா உங்களை வீடு தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? முதல்ல பணத்தை கொடுத்து அனுப்பலாம். ஏங்க, உங்களுக்கு எவ்வளவுங்க வாடகை கொடுக்கணும்? 3 மாசம் வாடகை 3000 தரணுமா? இந்தாங்க, இதுல 6000 ரூபாய் இருக்கு. இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. புடிங்க. ரொம்ப சந்தோஷம். வாடகை கரெக்டா கொடுத்துட்டா நாங்க ஏன் வரோம்? வரமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்ன நீங்க இத போய் உதவின்னு சொல்றீங்க? இது எங்களோட கடமை. சரி, மளிகை பாக்கி இருக்குன்னு சொன்னீங்களே, எவ்வளவு கொடுக்கணும்? அதெல்லாம் வேண்டாங்க, மெதுவாக கொடுத்துக்கலாம். அதெல்லாம் கிடையாதுங்க, முதல்ல கொடுத்தே ஆகணும். நீங்க எவ்வளோன்னு சொல்லுங்களேன். 2 மாசம் பாக்கி 2500 ரூபாய் இருக்கும். ம், அண்ணே கொடு. இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் இருக்கு. ஐயோ, நான் மளிகை கடை பாக்கி எல்லாம் அடைச்சிட்டு மீதி இருக்க பணத்துல மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சிருங்க. புடிங்க. போங்க, முதல்ல போய் கொடுத்துட்டு வாங்க. போங்க. ஏன் தயக்கம் குமார்? போயிட்டு வாங்க. இல்லைங்க, கடவுள் கூட இந்த காலத்துல இப்படி நேரம் வந்து உதவி செய்ய மாட்டாரு. நீங்க 2 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தாங்க. குமார், எங்களை அளவுக்கு மீறி புகழாதீங்க. உங்களை உரிய இடத்துல சேர்க்கிற வரைக்கும் நாங்க இப்படிதான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்போம். இத உதவின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன். போக போக உங்களுக்கே புரியும். முதல்ல போய் மளிகை கடைக்காரனுக்கு பாக்கியை செட்டில் பண்ணிட்டு வாங்க. போங்க போங்க. உன்கிட்ட தனியா பேசணும்னு தான் நாங்க அவனை வெளியே அனுப்பிச்சோம். நாங்க அவ்வளவு சொல்லியும் பணத்தை கொடுத்தும் கூட நீ ராஜரத்னம் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீங்க கொடுத்த பணத்தை நான் அப்படியே தான் பொட்டியில வச்சிருக்கேன். 1 ரூபாய் கூட அதுல இருந்து நான் தொடவே இல்லை. ஏன் செலவு பண்ணல? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு அன்னைக்கு கொடுத்த பணத்தை கொடுன்னு நீங்க திருப்பி கேட்டா நான் எங்க இருந்து அந்த பணத்தை கொடுப்பேன்? அதனால தான் அது தொடாம இருக்கேன். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளவு கீழ்த்தரமானவங்க இல்ல. நாங்க அவ்வளவு சொல்லியும் நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தன்னு கேட்டு போலான் தான் வந்தோம். உண்மை சொல்றேன், உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்போ
நாங்க கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு அங்கேயும் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்னு நினைச்சியா? முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா கை நீட்டி பணம் வாங்கினவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு என் முடிவை மாத்திக்கிட்டேன். ஆனா நான் போற வழியில ஐயா தான் பார்த்து கண்டிப்பா வேலைக்கு வரணும்னு சொன்னாரு. பெரிய உத்தரவை மீறவும் என்னால முடியல. அதனால தான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க வார்த்தையை நான் என்னைக்கும் மீறவே மாட்டேன். நீங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு நான் குமார் கிட்ட சொல்லவே இல்லை. அந்த வீட்ல இருக்கிற அந்த சஞ்சய் போட்டோவையும் இங்க இருக்கிற இந்த குமாரியும் நீ முடிச்சு போட்டு பார்க்கணும்னு நினைக்க கூடாது. முடிச்சு போட்ட உன் கதையை முடிச்சிருவேன். ஜாக்கிரதையா இரு. பயத்தோட நடந்துக்கோ. வானே போலாம். வாடா நரசிம்மா, வா. பத்மா, நரசிம்மா வந்திருக்கான். ஒரு கிளாஸ் மோர் எடுத்துன்னு வா. வேண்டாம்மா, வேண்டாம். இனிமே யாராத்துலயும் கை நினைக்கிறது இல்லைன்னு தீர்மானத்துக்கே வந்துட்டேன். என்ன மாமா, எங்க மேல ஏதாவது கோவமா மாமா? உங்க மேல எனக்கு ஏமா கோவம்? நான் வீடு வீடா சோத்துக்கு தான் அலையிறேன்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டான். அதான் அம்மா, எனக்கும் ரோஷம் மானம் மரியாதைலாம் இருக்குமா. இனிமே யாராத்துக்கு போனாலும் நல்லா இருக்கியா அப்படி விசாரிச்சுட்டு வந்துடுறதுன்னு இருக்கேம்மா. கை நினைக்கிற ஐடியாவே வச்சுக்க போறது இல்ல. டே நரசிம்மா, நீ பேசுறது தலையும் புரிய மாட்டேங்கிறது, வாலும் புரிய மாட்டேங்கிறது. இதுவே உனக்கு வழக்கம் ஆயிடுத்துறா. ஆமா, நீ எங்க போன? யார உன்னை அவமானப்படுத்தினா அத சொல்லு. உங்க அருமை தம்பி சுதர்சன் இருக்கானே, அவ ஆத்துக்கு நேத்து நான் போனேன். நீங்க ராணி மாதிரி கொடி கட்டி வாழ்ந்த இடம் தான், அந்த ஆத்துக்கு தான் போனேன். நீங்க எதுக்கு மாமா அந்த ஆத்துக்கு போனேன்? மனசு கேட்கலடா. உங்களை எல்லாம் விரட்டிட்டு அந்த சக்கரவர்த்தி சாவி எடுத்து சுதர்சன் கையில கொடுத்துருக்கானே, இதெல்லாம் நியாயமாடான்னு கேட்க தான் போனேன். சுதர்சன் மாமா நியாயம் தர்மம் இதெல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி ரொம்ப நாள் ஆயிடுத்து. அவர்கிட்ட எந்த நியாயத்தை எதிர்பார்க்கிறீள் மாமா? நாம வளர்த்த புள்ள தானே, ஒரு மரியாதையா பேசுவான்னு போனேன். நான் போன நேரம் சகுனி சக்கரவர்த்தி இருக்கான் பாரு, அவன் நேரம் வந்துட்டான் எதிர்க்க. பாவி பாவி, சண்டாளம் கடங்கார பாவி. அப்படியே அட்ட புழு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு தான் விடுவான் போல இருக்கு. ஆமா வண்ணே, நான் நினைக்கிறேன் ஏதோ த்ரோ பாய்சன் ஏத்துறா மாதிரி எதையோ சொல்லி 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 அவன் மனசை கெடுக்கிறான் மண்ணே. போரும் நிறுத்துறா, போரும். இதெல்லாம் கேட்கும் போது ஐயோ, என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. மாமா, இனிமே நீங்க அந்த ஆத்துக்கு போகப்படாது. அப்படியே போனாலும் அங்க நடக்கிற விஷயத்த இங்க வந்து சொல்லப்படாது. ஓகே? அம்மாடி, நான் வசதியில கொஞ்சம் குறைஞ்ச ஏழை பிராமணன் தான். ஆனாலும் என் தோப்பனார் வேதம், தர்மசாஸ்திரம், மான மரியாதை எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்க. அவன் என்ன மதிக்கலங்கத்துக்காக நான் பார்க்கல. என்னமா திட்டம் தெரியுமா? தண்டச்சோறுங்கிறான். அதை கூட பொறுத்துட்டேன். ரங்கநாயகியை மொட்டை அடிச்சது போதாதோ, இங்க வந்துட்டியோ என்னையும் மொட்டை அடிக்கங்கிறான். ஆத்த விட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டாப்பா அவன். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அந்த பாவிக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துடுதா? கணக்குல ஃப்ராடு பண்ணா, கம்பெனி பணம் அத்தனையும் மோசடி பண்ணா, என்னண்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டான்டா. அவன் பண்ண தில்லு முல்ல கேட்டதுனால என்ன விரோதியா நினைச்சான். பழி வாங்குறேன்னு நம்ம ஆத்த ஏலத்துல எடுத்து பாரு, எங்க குடும்பத்தையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான்.
பாவி, நியாயம் கேட்க போன ஒண்ணு புடிச்சு வெளியே தள்ளியிருக்கா. விடமாட்டேன், நான் அந்த சுதர்சனை விடமாட்டேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நான் அவனை விடமாட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க மன்னி. எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை உங்ககிட்ட வந்து சொன்னது தப்பு தான். ஆனா எனக்காக பறிஞ்சுட்டு இவ்வளவு பேசுறது பாருங்க, அது போதும் எனக்கு. உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் உயிரை கூட கொடுப்பேன். மாமா, எங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. அதனால உங்களை பத்தி யார் கேவலமா பேசினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. நரசிம்மா, சுதர்சன்கிற தம்பியை நான் இழந்துட்டேன்டா. எனக்கு நீதாண்டா கூட பிறந்தவன். நீதான் கூட பிறந்தவன். நாம நன்னா இருப்போம்டா. நீ வேணா பாரு, நாம நிச்சயமா நன்னா இருப்போம். நரசிம்மா அழாதடா. சும்மா இருமா. குடுங்க. ஏமா நான் கதை புஸ்தகமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி பிச்சு புடுங்குறேளே. ஓ, அப்ப ஏதாவது நியூஸ் படிக்கிறேளப்பா இதுல? நியூஸா? ஏமா நீ வேற எப்படி படுத்துற? அப்பா அப்பா அப்பா, ஏமா என்ன திரும்ப திரும்ப ஏலம் போட்டு இருக்க? இதுல என்ன பாத்துட்டு இருக்கே? அம்மாடி, புதன் கிடைச்சாலும் வியாழன் கிடைக்காதுன்னு சொல்லுவா, வியாழன் கிடைச்சாலும் வெள்ளி கிடைக்காதுன்னு சொல்லுவா, வெள்ளி கிடைச்சாலும் தங்கம் கிடைக்காதுன்னு சொல்லுவா. ஓ, இப்ப எந்த தங்கத்தை இதுல தேடிட்டு இருக்கல்பா நீங்க? இப்படி சமத்தா நீ கேள்வி கேட்டா சொல்றேன். நம்ம ஆத்துக்கு வரப்போற தங்கத்துக்காக ஒரு நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருக்கேம்மா. யாருப்பா? எங்க கொள்ளு பாட்டி தங்கத்தையா சொல்றேன்? அடிச்சேன்னா என் பொண்ணு கௌசிய ஆத்துக்கு அழைச்சிட்டு வரதுக்காக சொல்றேம்மா. ஓ, அந்த நல்ல நாளை பாக்குறீங்களப்பா? ஓகே ஓகே, நல்லா பாருங்க. ஆமாமா, கௌஷிய கண்ண மாத்துக்கு வரதே இன்னைக்கு விசேஷம் தான். பின்ன நிறமாசா கர்ப்பிணிய பிறந்தாத்துக்கு அழைச்சிட்டு வர்றது விசேஷம் தானேம்மா. அம்மாடி, நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் பொண்ணை பிறந்தாத்துக்கு அழைச்சிட்டு வந்து தலைப்பிரசவம் பார்க்கறது தானமா நியாயம். ஆமாப்பா. அதுவும் கௌசி மாமியார் ஆத்துல இருந்தாலும் அது பரவாயில்ல, அவ இருக்கிறது ராஜரத்னம் ஆத்துல. அங்க எப்படிமா பிரசவத்துக்கு விட்டு வைக்க முடியும்? அப்பா, நீங்க என்ன பேசுற? அந்த காலம் மாதிரி ஆத்துலயா பிரசவம் நடக்க போறது? பங்களால இருக்கிறவாள்ல இருந்து மண் குடிசையில இருக்கிறவ வரைக்கும் ஆஸ்பத்திரியில தான் பிரசவம் பார்த்துட்டு இருக்கா. ராஜரத்னம் மாமா எப்பவோ வசதியா ஹாஸ்பிட்டல்ல கௌஷியக்கா பிரசவத்துக்காக ஸ்பெஷல்லா ரூம் புக் பண்ணி வச்சிருக்கார். நாம போய் அக்காவை அழைச்சிட்டு அவளுக்கு பிரசவ வலி வரும்போது ஆட்டோல ஏத்திட்டு போவோம். சாதாரண ஆட்டோல குலுங்கி 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 போறதுக்குள்ள ஐயோ, போற வழியிலேயே வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன், அக்காவுக்கு ஹாஸ்பிட்டல்லே குழந்தை பிறக்கட்டும். இருந்தாலும் முறையின்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. ஏன்பா, எல்லாமே இந்த ஆத்துல முறையோடவா நடந்துட்டு இருக்கு? காலத்தோட கட்டாயத்துல என்னென்னமோ நடந்துட்டுதான் இருக்கு. என்னடி பெரிய மனுஷி மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் உண்மைய பளிச்சுன்னு சொல்றேன். கௌஷியக்கா இப்ப அவ மாமியார் ஆத்துல இல்ல இல்லையா? அவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது சஞ்சய. ஆனா சுரேஷ திம்பியரை கல்யாணம் பண்ணிண்டா. வளகாப்புல எத்தனையோ பிரச்சனைகள் கோயில்ல நடந்தது. அவ மாமியார் வரல. இப்படி கௌஷியக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்கு தப்பா நடந்துட்டு இருக்கும் போது பிரசவம் மட்டும் பிறந்த ஆத்துல தான் நடக்கணும்னு சொல்றதுல என்னப்பா நியாயம்? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்கோ. என்னப்பா இவ கிழவி மாதிரி என்னென்னலாமோ பேசிட்டு இருக்கா? நீங்களும் வாய பொழந்துன்னு எல்லாத்தையும் கேட்டு இருக்கேப்பா. சிவனுக்கே முருகன் பிரம்மோபதேசம் பண்ணாருமா. புராணத்திலேயே சின்னவங்க சொல்றதுலயும் நல்ல விஷயங்கள் இருந்தா பெரியவா கேட்கறதுல தப்பே இல்லைன்னு பகவானே சொல்லியிருக்காருமா. இவ பேசுறதுலயும் நியாயம் இருக்குமா. கௌசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்தையும் முறையையும் பார்த்துட்டு இருக்க முடியாதுமா. அவளை பொறுத்த வரைக்கும் ராஜரத்னம் சார்தா அவளுக்கு தாய் தகப்பை எல்லாமே.
அவ செல்வாக்குல அவளுக்கு பிரசவம் பார்க்கறது தான் சரியா இருக்குன்னு நேக்கு தோன்றதுமா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுட முடியுமாப்பா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? கேவலம் பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கற தகுதி கூட பட்டருக்கு இல்லையேன்னு பேசிக்க மாட்டாளாப்பா? அக்கம் பக்கத்துல உள்ளவா எல்லாரும் நாம எது பண்ணாலும் முரண்பாடாத்தான் பேசுவா. சீதா சொன்ன மாதிரி கௌசி இங்க இருந்து அவளுக்கு பிரசவ வலி எடுக்கும்போது நாம ஆட்டோவை தேடிட்டு போனா என்ன சொல்லுவா தெரியுமா? பாவி மனுஷன், காரு பங்களாவோட வாழ்ந்துட்டு இருந்தவளை இங்க அழைச்சிட்டு வந்து வச்சிருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கானேன்னு வாய் கூசாம பேசுவாமா. இத பாருமா, நமக்கு எது நியாயம் எது தர்மம்னு படுதோ அதை செய்துட்டு போறதுதாம்மா இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வரும். இருந்தாலும் அவளை எப்படிப்பா அனாதையா விட்டுட முடியும்? கூட பிறந்தவா எங்களை பார்க்கணும், இந்த சமயத்துல நம்மளோட இருக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதப்பா? கண்டிப்பா இருக்குமா. அதுவும் கௌசிக்கு நம்ம மேல ஒரு படி அதிகமாவே இருக்குமா. அதனால ராஜரத்ன சார், சுரேஷ் மாப்பிள்ள இவங்க 2 பேருடைய அனுமதியோட அவளை இங்க அழைச்சிட்டு வந்து ஒரு 4 நாளைக்கு நம்மளால முடிஞ்ச சவரக்ஷணை செஞ்சு அனுப்புவோம்மா. கரெக்ட். அப்பா சொல்றதுதான் சரி. கௌஷி அக்காங்க ராஜரத்னம் மாமா அதுல வகை வகையா சாப்பிட்டு இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்டா இங்க வந்து எங்க அக்கா கையால கேவலமான சாப்பாட்டை சாப்பிட்டோம். ஏய், உன்னை ஒதுக்குறப்பா. என்னோட சாப்பாடையா குறை சொல்ற நீ? விளையாட்டு பசங்க. பெருமாளே, மது, இந்த வெயில எதுக்கு நடந்து போகணும்? ஒரு ஆட்டோ பிடிச்சு போலாமே. பக்கத்துல தானே பெருமாள் கோயில் இருக்கு. கோயிலுக்கு நடந்து போறது புண்ணியம் தானே. சரி, அங்க போய் நம்ம புது பிசினஸ்க்கான பேப்பர்ஸையும் ₹1,00,000 பெருமாள் பாதத்துல வச்சு வேண்டிப்போம். நீ கொடுத்த உற்சாகத்துல தான் எனக்கு இந்த பிசினஸே பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா இந்த 1,00,000 வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுதான் தெரியல. முதல்ல இதை வச்சு ஆரம்பிக்கலாம். திருட, பிடிங்கோ.